குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 18/2/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:33. திதி இன்று மாலை 6:06 வரை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று இரவு 10:23 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இரவு 11:53 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் மாலை 6:06 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்னைக்கு அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 6:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 10:23 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திர தரிசனம். 3ஆம் பிறை. 3ஆம் பிறை பார்ப்பது அவ்வளவு நன்மை. எப்படி அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை இன்றைய தினம் பார்த்துடலாம். கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், புதன், சந்திரன், சுக்கிரன், ராகு பகவான் இணைந்திருக்கிறார்கள். மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் மாந்தி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். சிம்மத்தில் கேது பகவான், மகரத்தில் அங்காரக பகவான். இன்றைய தினம் புதன்கிழமை. வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு இன்றைய தினம் செய்யலாம். சந்திர தரிசனம், சந்திரனையும் இன்னைக்கு வழிபாடு செய்யலாம், சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். அதே மாதிரி விநாயகர் வழிபாடும் இன்றைய தினம் செய்யலாம். நிறைய தடை உள்ளவங்க விநாயகருக்கு இன்றைக்கி அருகம்புல் சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு செய்வதும் சிறப்பு தான். சரி, இன்றைக்கி ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா. அதனால் இன்றைய தினம் எப்படி அப்படின்னா, இப்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய செய்வினை வச்சுருப்பாங்க, இது இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதனால் என்ன செய்வீங்க அப்படின்னா, யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படின்னு உங்கள் மனசில் தோணும். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தினந்தோறும் வீட்டில் நீங்கள், இது சிம்பிளான பரிகாரம் தான், ரொம்ப பெரிய செலவோ இதுவோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வீட்டு வாசலில் தினமும் என்ன பண்ணுங்கள், பச்சை கற்பூரம் அதை நல்லா தூள் பண்ணி அதை வாசலில் போட்டு விடுங்க. அதே மாதிரி பச்சை கற்பூரம் உப்போ கலந்து நீங்கள் தண்ணி மாதிரி மஞ்சளும் கலந்து தினந்தோறும் வாசலில் தெளிங்க. தெரு வாசப்படியில் கூட இதை தெளிக்கலாம். தினந்தோறும் செய்ய உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு தன்மையை இது உருவாக்கி தரும். அதாவது கண்ணுக்கு தெரியாத தடைகளை கூட இதை தினந்தோறும் வீட்டு வாசலில் பச்சை கற்பூரம் அதை தூள் பண்ணி போடலாம். அடுத்தது பச்சை கற்பூரமும் கல் உப்பும் கலந்து செய்யறது நல்லது. அதே மாதிரி பச்சை கற்பூரமும் கல் உப்பும் கலந்து ஒரு அகலில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகலை வச்சு தீபம் ஏற்றிட்டு கோவிலில் செஞ்சால் இது இன்னும் நன்மையை தரும். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, கண்ணுக்கு தெரியாத தடைகளை கூட இது உடச்சி எடுக்கும். பச்சை கற்பூரன்றது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதுவும் புதன்கிழமையில் ஆரம்பிக்கிறது நல்லது. மகாலட்சுமி இல்லையா, அதனால் தினமும் இதை செய்யுங்க. வீட்டு வாசலில் செய்யுங்க. அதேமாதிரி வீட்டுக்குள்ளே மூளைக்கும் நீங்கள் பச்சை கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி அப்படியே தூவிக்கிட்டு வந்தீங்கன்னா மூளைக்கும். அதே மாதிரி பூஜை அறையிலையும்
ஃபுல்லாக நீங்கள் தூவி விட்டிங்கன்னா அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் டெய்லி செய்கிறேன், அதனால் நன்மை தான் நடக்குது. உங்களுக்கும் நன்மை நடக்கணுன்ற காரணத்துக்காக இதை சொல்கிறேன். இதை செய்யுங்க. அதுவும் புதன்கிழமை இன்றைக்கி வளர்பிறை, அந்த வளர்பிறை நாள்லேருந்து இதை செய்வது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். செய்து பாருங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பலவிதமான குழப்பங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். இன்றைக்கி நல்ல ஒரு வியாபாரத்தில் லாபங்களை ஈட்டலாம், புதிய முதலீடு செய்யலாம். அதே மாதிரி 11ஆம் இடத்துலையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 கிரக சேர்க்கை. இப்போ 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது நன்மையை செய்கின்ற ஒரு தருணம். வெளியூர் வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளால் முன்னேற்றம் உண்டாகும். அதே போல் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு முன்னேற்றத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த தடைகள்லாம் படிப்படியாக குறைகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்குது. இன்றைக்கி வெற்றி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வியாபாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி, நல்ல மேன்மை தரக்கூடிய நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, ஆறாமின் அஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு அமையும். பரணி நட்சத்திரக முன்னேற்றமான நாள். கிருத்திகை நட்சத்திரக தடைகள் எல்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த இன்சூரன்ஸ் தொடர்பான ஒரு வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல தன வரவு ஏற்படும். குணநலங்களில் மாற்றங்கள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். வாழ்க்கை துணைவரின் ஆலோசனைகள் புதுவிதமான நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்களில் சில அலைச்சல்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதே மாதிரி காது சம்பந்தப்பட்ட காதணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை பெண்களுக்கு. உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். சகோதரர்களிடம் சிறு சிறு ஒரு பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. சகோதரரோடு சேர்ந்து பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆரோக்கிய செயல்களில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். சிந்தனை போக்கில் புதுமைகள் ஏற்படும். இன்றைய நாள் ஆசைகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்களில் ஒரு விதமான சோர்வு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும். அதே போல் இன்றைய தினம் வேலையில் பொறுமையை காட்டுங்க. கடன் தொடர்பான நெருக்கடிகள் மேம்படும். வழக்கு விஷயத்தில் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம்.
போட்டி மனப்பான்மை குறைத்து கொள்ளுங்கள். எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இன்றைக்கி இருங்க. விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நண்பர்கள் உங்களது தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். அதே போல் உங்கள் மீதான நம்பிக்கையை வெளிவட்டாரத்தில் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி நலம் நிறைந்த நாள், சுகமான ஒரு நாளாகவும் சகோதரர் மூலம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் நிறைந்த நாளாகவும் சுகம் நிறைந்த நாளாகவும் சுப செலவு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி பூரம் நட்சத்திர தெளிவுகள் பிறக்கின்ற நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாள். தன வரவு நன்றாக இருக்கும். அதே மாதிரி தந்தை வழியில் அனுகூலம். அரசு சார்ந்த யார் வேலை எடுத்து செய்கிறீங்களோ, ஜாப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல தன வரவு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வழக்கு சார்ந்த செயல்பாட்டில் எதிர்பார்ப்புகள் நிறைவு பெறும். எதிர்பாரா சில உதவிகள் கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும். வண்டி வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எந்த விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப நாளாக பிரார்த்தனை நிறைவேற்றாமல் இருந்ததெல்லாம் இப்பொழுது நிறைவேறுகின்ற ஒரு தன்மை. சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலம் சாதகமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழக்கூடிய ஒரு தருணம். புதிய முதலீடு செய்வதில் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் ஆர்வம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தையும் தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உறவு வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த ஒரு இழுபறிகளெல்லாம் இன்றைய தினம்
மறைகின்ற ஒரு தன்மை, உங்களுடைய வித்தைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். சொந்த ஊர் பயண சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். ஆரோக்கியம் குறித்த ஆலோசனை கிடைக்கும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் மறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் பண வரவு நன்றாக இருக்கும். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். உயர் அதிகாரிகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற நாள். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். கால்நடை மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் உருவாகும். உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். முயற்சிகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற நாள். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வார்த்தையில் நிதானத்தை காட்டுங்க. செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும். எந்த செயல்பாடு இருந்தாலும் நிதானமான ஒரு செயல்பாடுகள் எதிர்பார்த்த முடிவுகளை பெற்றுத்தருகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி எதை யோசித்தாலும் குடும்பத்தில் உள்ளவர்களோட ஆலோசித்து அந்த முடிவை எடுப்பது நல்லது. இறை பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். சமூக பணிகளில் சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. மனதில் தோன்றும் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். எதிர்பாராத சில வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் மன உறுதியோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திர கையிருப்புகள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்கள், உறவு வழியில் அனுசரித்து செல்லுங்கள். ஆரோக்கிய விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. படிக்கிற மாணவர்களுக்கு மறதி பிரச்சனை ஏற்படும் அப்பப்பா. அதனால் ஞாபக சக்தியோடு படிங்க. பழைய நினைவுகள் மூலம் செயல்பாட்டில் ஆர்வமில்லாத ஒரு தன்மை ஏற்படும். அதே மாதிரி மற்றவர்களுடைய செயல்பாட்டில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். இன்றைய தினம் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவத்தை தருகின்ற நாள். மனதை இன்னைக்கு பக்தியில் செலுத்துங்க. எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் இன்னைக்கு செய்யுங்க. ஏன்னா மனசில் ஒரு ஆர்வமில்லாத தன்மை ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு விரயங்கள் ஏற்படும். கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்திருங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் சுதந்திரமாக செயல்படுவீர்கள். இன்றைய நாள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தன வரவு கிடைக்கும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் தடைகள் மறையும், வரவு இருக்கும். அதுக்கு ஏற்றாற்போல் செலவுகளும் இருக்கும். கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை,
அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.